வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோல சமீபத்தில் வெளிவந்த ஒரு சூப்பரான தெலுங்கு திரைப்படம் தான் ஜூனியர். இந்த திரைப்படத்தில் நம்ம ஜெனிலியா, ஸ்ரீலீலான்னு சொல்லி பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. எப்படி இருக்கு அப்படிங்கிறது அந்த விழா பார்த்துடலாம். இதில் படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு நம்ம படத்தோட கதாநாயகனுக்கும் அவங்களோட அப்பா அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ சொல்லப்போனால் அவங்க அப்பா அம்மா 45 வயசுல தான் நம்ம கதாநாயகனை பெற்று எடுக்கிறாங்க. பிறக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க. அப்பா தான் பார்த்தீங்கன்னா அந்த பாசத்தை ஃபுல்லுமே கொட்டி வளர்க்குறாரு. ஆனால் இந்த பாசத்தை பெருசாக கண்டுக்காம அதை உதாசனப்படுத்திட்டு இருக்கக்கூடிய கதாநாயகன் அப்படியே ஸ்கூலு காலேஜ்னு சொல்லி எல்லாமே முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தெரிய வருது. ஸோ இவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தான் நம்ம ஜெனிலியா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பாஸா வராங்க. ஜெனிலியா அந்த கதையில வந்ததுக்கு அப்புறம் ஜெனிலியாக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. அதை வச்சு இந்த படத்தோட மிச்ச பிளாட்டா ஒரு நல்ல கமர்ஷியல் படமா எடுத்திருப்பாங்க. எனக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசென்டான ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குற ஒரு ஃபீல் கிடைச்சது. படத்துல பார்த்தீங்கன்னா நான் ஜெனிலியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை நான் தமிழ் டப்பிங் வர்றதுக்கு முன்னாலே ட்ரை பண்ணேன். அப்பவே இந்த படம் நல்லா ஒர்க் ஆச்சு. ஆனால் தமிழ் டப்பிங்ல நான் நிறைய ஆடியன்ஸ் பார்ப்பாங்களேன்னு நினைச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட இந்த படம் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்துல ஸ்ரீலீலாவும் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஸோ ஸ்ரீலீலா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த காலேஜ் பீரியட்லாம் நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல ஜெனிலியா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் பெருசா இருக்காது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஜெனிலியாக்கு தான் ஸ்கோப். அவங்கள வச்சு வரக்கூடிய ஒவ்வொரு போர்ஷன்ஸும் ஹீரோக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் எல்லாமே நல்லா ஒர்க் ஆச்சு. இது ஒரு ஃபேமிலி படம், காமெடி படம். ஸோ இந்த மாதிரியான ஜானருக்கு இந்த படம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. அதனால கண்டிப்பாக இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க.